ஹாய் ஹலோ எவ்ரிவன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்ல 2 மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். 1 உங்களுக்கு உங்களுடைய 4 லேக்ஸ சேவ் பண்ணணுமா? அதே சமயத்துல நீங்க உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணி அண்ட் லெவலப் பண்ணி உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் கரியர் குரோத்த அச்சீவ் பண்ணணுமா? அப்ப இந்த அனௌன்ஸ்மென்ட் எதுக்கு அப்டின்னா, நீங்க இன்னும் அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோவ பார்க்கல அப்டின்னா, தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அந்த அனௌன்ஸ்மென்ட்க்கான வீடியோவ இந்த அனௌன்ஸ்மென்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுக்குறேன். அதே சமயத்துல இந்த வீடியோவோட எண்ட்லயும் பின் பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் டு ஜெட் டு மாஸ்டரி. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம ட்ராப்பிங் ரெயின் வாட்டர் பட் ஹவ் டு ஆப்டிமைசிங் த ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி போன வீடியோல இதே ப்ராப்ளமை ஸ்பேஸ் யூஸ் பண்ணி, அதாவது லெஃப்ட் மேக்ஸிமம் அண்ட் ரைட் மேக்ஸிமம் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸம் டெக்னிக் அரேவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது அப்படிங்கிறது நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல அதே ப்ராப்ளமை எப்படி ஸ்பேஸ் இல்லாம சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து நம்ம போன வீடியோல போட்ட அதுக்கான சொல்யூஷன். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம போன வீடியோல சால்வ் பண்ணதா இருக்கும். சரி, ஓகே. இதையெல்லாம் ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டு எப்படி இதே கொஸ்டினை நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? சரி, போன இதுல ஏதாவது இருக்கா? ஓகே. சரி, ஓகே. இப்போ இதை எடுத்து போனா இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு இது மேலேயும் இவ்வளோ வாட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேம் அதே கிவன் கொஸ்டின் இல்ல இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இதையெல்லாம் நம்ம விட்டுறலாம். இங்க நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். லெஃப்ட் மேக்ஸ் ரைட் மேக்ஸே நம்ம கிரியேட் பண்ண போறது இல்ல. அப்ப இந்த அரேவே நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகே. நான் ஜஸ்ட் போன வீடியோல இருந்து தான் அப்படியே நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 8, இங்க இதோட ஹைட் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டைம் இதோட ஹைட் வந்து என்னது 4 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம். ஓகே. 4 அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்கும் ஹைட்டு? இது ஆல்ரெடி 5னா 5ல பாதி இருக்கும். இங்க பாதி வரும். ஓகே. 3ல இருந்து கொஞ்சம் ஹைட்டா இருந்தா இது போதும். ஸோ 4. இப்போ இதை எக்ஸாம்பிளா வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சேம் நான் டைரக்டா அப்ரோச் போயிடுறேன். உங்களுக்கு கொஸ்டின்லாம் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கிட்டோம்? லெஃப்ட் மேக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம், ரைட் மேக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் பை டிஃபால்ட்டா என்னுடைய லெஃப்ட் மேக்ஸ் ரைட் மேக்ஸை எங்க பிளேஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் மை அசம்ஷன் நான் இதை என்னுடைய லெஃப்ட் மேக்ஸிமமாகவும் இதை என்னுடைய ரைட் மேக்ஸிமமாகவும் வச்சுக்க போறேன். ஓகேவா? இது என்னுடைய லெஃப்ட் மேக்ஸ் ரைட் மேக்ஸ். ஃபர்ஸ்ட் பில்டிங் லாஸ்ட் பில்டிங். நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இனிஷியலா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? பில்டிங்கை வந்து நம்ம இங்க இருந்து தான் நம்ம வந்து இது பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் என்ன பண்றேன்னா, ஆல்சோ ஐ ஹேவ் a 2 பாயிண்டர் I and J. ஓகேங்களா? இது என்னுடைய இனிஷியல் செட்டப். நான் என்ன பண்ணணும், ஒரு பில்டிங்க்கு மேல இனிஷியலா உங்களுக்கு தெரியும், ஒரு பில்டிங்க்கு மேல எப்படி வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, லெஃப்ட் மேக்ஸ் கமா ரைட் மேக்ஸ் இந்த ரெண்டுல மினிமம் எடுத்துக்கோங்க. அது கூட கரண்ட் பில்டிங்கோட வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0னா சம் வாட்டரை நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ இனிஷியலா பண்றேன். முதல்ல கம்பேர் பண்றேன். ஏன்னா நம்ம எது கூட கரண்ட் பில்டிங் எது கூட மைனஸ் பண்ணுவோம்? இந்த லெஃப்ட் மேக்ஸிமம் ரைட் மேக்ஸிமம் இந்த ரெண்டுல எது மினிமமா இருக்கோ அது கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப சூடோ கோட்ல ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றோம்னா, இஃப் என்னுடைய லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமம், அதாவது லெஃப்ட் மேக்ஸிமம் சின்னதா இருந்தா என்ன பண்றது, ஒருவேளை இஃப் 2 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, என்னுடைய ரைட் மேக்ஸிமம் லெஸ் தென் லெஃப்ட் மேக்ஸிமம், இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் எடுத்துப்போம். இங்க செக் பண்ணும்போது என்னது, இங்க வந்து 2 இருக்கு, ரைட் மேக்ஸிமம் வந்து 4 இருக்கு. அப்ப லெஃப்ட் மேக்ஸிமம் தான் சின்னது அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஐ மூவ் மை ஐ ஃபர்ஸ்ட். இப்ப ஐ வந்து இங்க வந்துருச்சு. அப்போ இது எதை பாயிண்ட் பண்ணுது, இங்க கரண்ட் பில்டிங்கோட வேல்யூவை பாயிண்ட் பண்ணுது. அப்ப இந்த வேல்யூவை எடுத்துக்கோ, இந்த கரண்ட் பில்டிங்கோட வேல்யூவை எடுத்துக்கோ. இந்த வேல்யூ கூட நான் என்ன பண்றேன், மைனஸ். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு லெஃப்ட் மேக்ஸிமம் தான் சின்னதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட் மேக்ஸிமம் எது லெஃப்ட் மேக்ஸிமம் விட பெருசுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப சம்வாட் இதை விட அது பெருசா தான் இருக்க போகுது. அப்ப எனக்கு ரைட் சைட்ல சப்போர்ட் இருக்கு. கரெக்டா? நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அப்ப லெஃப்ட் மேக்ஸிமம் சின்னதா இருக்கு, இந்த பில்டிங் சின்னதா இருக்குன்னா அப்ப இதை விட பெரிய பில்டிங் ரைட் சைட்ல எனக்கு இருக்குன்னு நான் கம்பல்சரி சொல்லலாம்ல. அப்ப இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடை பத்தி கவலைப்பட மாட்டேன். லெஃப்ட் சைட்ல எனக்கு அட்மேக்ஸ் என்னுடைய ஹைட் என்னது 2. கரெக்டா? அப்ப என்ன பண்றேன்னா ஐய ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு, இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐய ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு I பிளஸ் பிளஸ்
ஓகே. இப்ப கரண்ட் வேல்யூங்கிறது A of I. இப்ப வாட்டர் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட்டர் ஈக்குவல் டு ஓகே லெஃப்ட் மேக்ஸிமம் மைனஸ் இங்க இருக்கிற இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணுங்க. பண்ண என்ன கிடைக்கும்? 2 மைனஸ் 1. இப்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு வாட்டர் 1ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? இதுக்குள்ள எனக்கு வாட்டர் எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு? 1ன்னு எனக்கு வாட்டர். நான் அந்த பில்டிங் மேல கிடைச்சது இங்க ஸ்டோர் பண்றேன். வாட்டர் 1ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்னுடைய லெஃப்ட் மேக்ஸிமம் மேபி இதுவா கூட இருக்கலாம். ஸோ நான் செக் பண்றேன். என்னுடைய லெஃப்ட் மேக்ஸிமம் இதுவான்னு சொல்லி அப்டேட் பண்றேன். அப்ப என்னுடைய லெஃப்ட் மேக்ஸிமம் என்னது? லெஃப்ட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற லெஃப்ட் மேக்ஸிமமா இல்ல அரே ஆஃப் ஐயா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். அப்ப லெஃப்ட் மேக்ஸிமம் ஸ்டில் என்னவா தான் இருக்கு? இதா தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம்ங்கிறது இதே பாயிண்ட் தான். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இப்ப என்னுடைய லெஃப்ட் மேக்ஸ் இருக்கு, ரைட் மேக்ஸ் இருக்கு. என்னுடைய ஐ எங்க இருக்கு? என்னுடைய ஐ இங்க இருக்கு. கரெக்டா? ஐ வந்து இங்க இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்ப நெக்ஸ்ட் நான் திரும்ப செக் பண்றேன். என்னுடைய லெஃப்ட் மேக்ஸ் லெஸ் தென் ரைட் மேக்ஸா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? ஐயே ஆல்ரெடி இங்க இருந்த ஐயை நான் என்ன பண்றேன்? மூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஐ எங்க தான் இருந்தது? இங்க தான் இருந்தது. அப்ப திரும்ப என்ன பண்றோம்? இந்த கேஸ்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அப்ப ஐ இங்க வந்துரும். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க வந்து இந்த பில்டிங்க்கு மேல எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? வாட்டர் ஈக்குவல் டு லெஃப்ட் மேக்ஸிமம்னா இதுக்கு லெஃப்ட்ல 2 இருக்கு. 2 மைனஸ் கரண்ட் பில்டிங்கோட வேல்யூ என்னது? A ஆஃப் ஐயோட வேல்யூ என்னது? 3. 2 மைனஸ் 3 -1. அப்ப நெகட்டிவ்ல வருதுன்னா வாட்டர் இஸ் கிவிங் சம்திங் நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ்ல வந்தா நான் அதை எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இங்க நான் எதையுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். இப்ப நான் என்ன செக் பண்ணணும்? லெஃப்ட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணணும். லெஃப்ட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற லெஃப்ட் மேக்ஸிமமா இல்ல இந்த கரண்ட் பில்டிங் லெஃப்ட் மேக்ஸிமமா? கரண்ட் பில்டிங் தான் லெஃப்ட் மேக்ஸிமம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணி விட்டுருவேன். இப்ப திரும்ப நம்ம என்ன செக் பண்ணுவோம்? இப்ப செக் பண்ணுவோம். லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமமா? ஆமா, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸ்டில் இதுதான். அப்ப இதுதானா முதல்ல என்ன பண்ணணும்? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப இந்த கரண்ட் பில்டிங்க்கு மேல எவ்வளவு வாட்டர் வருங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் ஸ்டெப். வாட்டர் ஈக்குவல் டு லெஃப்ட் மேக்ஸிமம். லெஃப்ட் மேக்ஸிமமோட வேல்யூ 3. 3 மைனஸ் 2 என்னது? 3 மைனஸ் 2 1. அப்ப இந்த பில்டிங்க்கு மேல 1 வாட்டர் என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு கம்பேர் பண்றேன். லெஃப்ட் மேக்ஸிமமே இந்த கரண்ட் பில்டிங்கோட ஐட்டையும் கம்பேர் பண்ணி லெஃப்ட் மேக்ஸிமம் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணா அப்டேட் ஆகல. பிகாஸ் ஸ்டில் திஸ் இஸ் யோர் லெஃப்ட் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணு. லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமமா? ஆமா, லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமம் தான். அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். சேம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்ப கரண்ட் பில்டிங்க்கு மேல இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? லெஃப்ட் மேக்ஸிமம் -5 பண்ணோம்னா நெகட்டிவ்ல கிடைக்குது. நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கிறதுனால நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம் வாட்டரை. அப்ப நெக்ஸ்ட் லெஃப்ட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணோம்னா இப்ப லெஃப்ட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு எது? இதுவான்னு பார்த்தா இதுதான். அப்ப லெஃப்ட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்ப செக் பண்ணும்போது இஃப் லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமமா? கிடையாது. ஏன்னா லெஃப்ட் மேக்ஸிமம் 5, ரைட் மேக்ஸிமம் 4. அப்ப இந்த இடத்துல இந்த கேஸ் தான் வருது. ரைட் மேக்ஸிமம் தான் லெஸ் தென். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் இங்க என்ன பண்ணீங்களோ அதையவே பண்ணுங்க. ஜேவை மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா ஜே இங்க இருந்து என்ன ஆகுது? டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, இங்க வந்தாச்சு ஜே. சூப்பர். அப்ப இந்த பில்டிங்க்கு மேல எவ்வளவு வாட்டர் என்னால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும்? லெஃப்ட் சைட்ல இதை விட பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பெரிய பில்டிங் இருக்கு. அப்ப அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ரைட் சைட்ல எனக்கு சம் வாட் இருக்கு. அப்ப கரண்ட் பில்டிங் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட்டர் ஈக்குவல் டு ரைட் மைனஸ் வாட்டர் ஈக்குவல் டு ரைட் மேக்ஸிமம் மைனஸ், ஏன்னா ரைட் மேக்ஸிமம் தான் இப்ப சின்னது, மைனஸ் கரண்ட் பில்டிங் அரே ஆஃப் ஜே. அப்ப போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 3 அப்படின்னா எனக்கு இங்க ஒரு வாட்டரை ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன். இங்க நான் ஒரு வாட்டரை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? ரைட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணணும். இதுவா? நோ, ஸ்டில் இதுதான் ரைட் மேக்ஸிமம். அப்ப அதவே விட்டுருங்க. இப்ப திரும்ப செக் பண்ணணும். லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமம் இல்ல, ஸ்டில் இப்போ ரைட் மேக்ஸிமம் தான். அப்ப என்ன பண்ணுவோம்? ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த கரண்ட் பில்டிங் மேல எப்படி கண்டுபிடிப்போம்? ஏன்னா ரைட் மேக்ஸிமம் தான் இப்ப சின்னது, லெஃப்ட் மேக்ஸிமம் இதை விட பெருசுங்கிறனால இருக்கலே சின்னது ரைட் மேக்ஸிமம். ரைட் மேக்ஸிமம் தாண்டிட்டா ஓவர்ஃப்ளோ ஆயிரும். அப்ப ரைட் மேக்ஸிமம் மைனஸ் கரண்ட் பில்டிங் வேல்யூ என்னது? 4 மைனஸ் 3. இங்கேயும் என்னால 1 ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸ்டில் ரைட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா என்னது? சேம் அதே தான். ரைட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு அப்டேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ரைட் மேக்ஸிமம் வேல்யூவா இல்ல இப்ப புதுசா கிடைச்சிருக்கிற அரே ஆஃப் ஜேவா? ஸ்டில் இதே தான். இப்போ திரும்ப கம்பேர் பண்ணும்போது ரைட் மேக்ஸிமம் தான் சின்னதுன்னா என்ன பண்ணுவோம்? ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்ப எனக்கு ரைட் சைட்ல ரைட் மேக்ஸிமம் தான் சின்னது, அதுல எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப கம்பேர் பண்ணா ரைட் மேக்ஸிமம் சின்னதா? அப்ப என்ன பண்ணுவோம்?
ரைட் மேக்ஸிமம் மைனஸ் கரண்ட் பில்டிங் வேல்யூனா என்னது 4 மைனஸ் 1 என்னது 3. அப்போ இதுக்கு மேலே என்னால் 3 வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ரைட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணோம்னாலும் ஸ்டில் அதே வேல்யூ தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணு. லெஃப்ட் மேக்ஸிமம் கம்பேர் வித் ரைட் மேக்ஸிமம். எது சின்னது? ரைட் மேக்ஸிமம். ரைட் மேக்ஸிமம் சின்னதுன்னா என்ன பண்ணுவோம்? ஜே டிக்ரிமெண்டட். அப்போ இந்த பில்டிங் மேலே எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம்? இந்த கரண்ட் பில்டிங் வேல்யூவோடது 2, இதோட வேல்யூ 4. அப்போ 4 மைனஸ் 2, அப்போ இதுக்கு மேலே 2 ஸ்டோர் பண்ணலாம். அப்போ 2 ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரைட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணலாம்னா ஸ்டில் அதுதான் ரைட் மேக்ஸிமம். இதை விட பெரிய வேல்யூ நம்ம பார்க்கல. திரும்ப என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோம். லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமம். நோ. அப்போ ரைட் மேக்ஸிமம் லெஸ் தென் லெஃப்ட் மேக்ஸிமம். எஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஜே டிக்ரிமெண்டட். இந்த கேஸில் என்ன ஆகுது? ஐயும் ஜேவும் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்போ சோஃபார் நம்ம எல்லா பில்டிங்கையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸை எது வரைக்கும் பண்ணணும்? வைல் ஐ லெஸ் தென் ஜே வரைக்கும் பண்ணலாமா? ரெண்டும் ஒன்னா மீட் பண்ற வரைக்கும் பண்ணலாமா? இங்க பாருங்க 1 2ங்கிறது நான் எதை வச்சு சொல்றேன்? இங்க ஒரு 1 வாட்டர், அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 வாட்டர், ஏன்னா அதிகபட்சமா இங்க ஒரு 1. அடுத்தது இங்க வந்து டில் எது வரைக்கும் பண்ணலாம்னா இது வரைக்கும் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளால வாட்டரை ஸ்டோர் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 + 1 2, 2 + 4 7, 8 9 வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதே அப்ரோச்சை நம்ம எப்படி 2 பாயிண்டர்ஸ்ல சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தலாமா? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? லெஃப்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம். இன்ட் லெஃப்ட் மேக்ஸிமம் இனிஷியலா என்னது? a of 0. அந்த ஐட்டுங்கிறத நீங்க ஏன்னு மாத்திக்கோங்க. அது நீங்க மாத்தணும்னு இல்லை, நான் ஜஸ்ட் நேமிங் சிம்பிளா இருக்கிறதுக்காக. இன்ட் ரைட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு சிம்பிளா lm ரைட் மேக்ஸ் ஈக்குவல் டு a of n minus 1. அதுக்கு முன்னாடி n-னா என்னங்கிறத n இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். a டாட் லென்த். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டு பாயிண்டர் i ஈக்குவல் டு 0 இன்ட் j ஈக்குவல் டு a டாட் லென்த் மைனஸ் 1. ஓகே. இப்போ நம்ம எது வரைக்கும் பண்ணணும்? வைல் i லெஸ் தென் j வரைக்கும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? இஃப் உங்களுடைய லெஃப்ட் மேக்ஸிமம் லெஸ் தென் ரைட் மேக்ஸிமம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ். அப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. வாட்டர் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ வாட்டர் ஃபைனலா எல்லா ஆன்சரையும் ஸ்டோர் பண்றதுக்கு இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இன்ட் வாட்டர் ஈக்குவல் டு -1ன்னு வச்சுக்கலாம். சும்மா டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட்டர் ஈக்குவல் டு லெஃப்ட் மேக்ஸிமம் மைனஸ் கரண்ட் பில்டிங்கோட வேல்யூ a of i. ஓகே. பண்ணோம்னா நமக்கு வாட்டர் கிடைச்சிடும். இந்த வாட்டர் நம்ம எப்போ மட்டும்தான் ஆன்சர் கூட ஆட் பண்ணணும்? ஓவரால் ஆன்சர் கூட எப்போ ஆட் பண்ணணும்? இஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் வாட்டர். மற்ற டைம் ஆட் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுங்க. மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற லெஃப்ட் மேக்ஸ் வேல்யூவா இல்ல அரே ஆஃப் ஐயா, எது மேக்ஸிமமோ அப்டேட் பண்ணியாச்சு. ஒருவேளை இல்ல லெஃப்ட் மேக்ஸிமம் இஸ் நாட் லெஸ் தென், ரைட் மேக்ஸிமம் தான் லெஸ் தென், என்ன பண்ணுவோம்? ஜே டிக்ரிமெண்டட். அடுத்தது வாட்டர் கண்டுபிடிக்கணும். வாட்டர் ஈக்குவல் டு எப்படி வாட்டர் கண்டுபிடிக்கிறது? ரைட் மேக்ஸிமம் மைனஸ் a of j கரண்ட் பில்டிங்கோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இஃப் your water is greater than 0, then find out your answer. Answer equal to answer plus வாட்டரை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆட் பண்ண வேணாம். இப்போ ரைட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ரைட் மேக்ஸிமமா இல்லை புதுசாக நம்ம அப்டேட் பண்ணுற அந்த ஜேவோட வேல்யூ, அரே ஆஃப் ஜேவா, பில்டிங்கோட வேல்யூவா. ஸோ சிம்பிள். ஃபைனலாக ரிட்டர்ன் ஆன்சர். ஐ ஹோப் திஸ் வில் ஒர்க். ஏன்னா நானே ஒரு டைம் கூட கோட் பண்ணி பார்க்கல இதுக்கு இந்த அப்ரோச். இதுக்கு முன்னாடி பண்ணது இப்போ பண்ணனா. ஓகே, சப்மிட். ஓகே, டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இந்த அப்ரோச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஈஸியான அப்ரோச்சை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. பட் ஆல்வேஸ் ஒரு கொஸ்டினுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதை எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிற இந்த ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கனாலே போதும். பட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, யூ ஹாவ் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி திங். எங்கேருந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த கொஸ்டின் உண்மையாகவே அவ்வளோ ஹார்டாக இருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.